தமிழகத்துல முன்னணி நடிகை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல நடிகர் திலீப் மற்றும் அவரது நண்பர் சரத் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குல 6 பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கு. கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி கேரள மாநிலம் எர்ணகுளத்தில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு காரில் வீட்டுக்கு சென்றபோது நடிகையை ஒரு கும்பல் கடத்தி ஓடும் கார்ல பாலியல் தொல்லை கொடுத்து அதனை வீடியோ பதிவு செய்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து கேரள காவல்துறை விசாரணை நடத்தி நடிகர் திலீபன் தூண்டுதலின் பேரிலேயே இந்த சம்பவம் நடந்ததாக காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சது. இந்த வழக்குல 12 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில நடிகர் திலீப் 85 நாட்கள் சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். இதில் நடிகையின் கார் ஓட்டுநர் உதவியாளர்களும் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. 8 ஆண்டுகள் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில சிறப்பு புலனாய்வு குழுவும் பல்வேறு ஆதாரங்களை நீதிமன்றத்துல சமர்ப்பித்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணை முடிந்து வெளியான தீர்ப்புல நடிகர் திலீப் மற்றும் அவரது நண்பர் சரத் ஆகியோரை போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு கூறி நீதிமன்றம் விடுவிச்சிருக்கு. நடிகையின் உதவியாளராக இருந்த பல்சர் சுனில் உட்பட 6 பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு.